என்னடா மாணிக்கது செயின் எனக்கா? உங்களுக்கு தாம்மா. நல்ல எடையா இருக்கே. எத்தனை பவுண்டா? 3 பவுன்மா. எதுக்குடா இப்ப இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கின? அம்மா முதல்ல அதை கழுத்துல போடுங்க. ஏதுப்பா இவ்வளவு பணம்? அம்மா சொல்றேன், முதல்ல ஒரு செயினை வாங்கி கொடுத்தா அதை கழுத்துல போட்டு 5 நிமிஷம் சந்தோஷப்படுங்க, அப்புறம் சொல்றேன். ஒரு பெரிய வேலைக்கு அட்வான்ஸ் வந்ததுமா, அதில் தான் வாங்கினேன். என்ன வேலைண்ணே? 1 வருஷத்துக்கு காய்கறி சப்ளை பண்ணணும்னு ஒரு பார்ட்டி ஆர்டர் கொடுத்தான். 1 வருஷத்துக்கா? யார் அந்த பார்ட்டி? இந்த RTV அறக்கட்டளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல, அவங்களுக்கு சிட்டியை தாண்டி நிறைய ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு நம்ம தான் காய்கறி சப்ளை பண்ண போறோம். அந்த அட்வான்ஸ் கொடுத்தான். சரி, வருஷம் பூரா கஷ்டப்பட போறோம், இந்த அட்வான்ஸை மொத்தமா வீட்டுக்கு தான் செலவு பண்ண போறேன். எவ்வளவுப்பா அட்வான்ஸ் வாங்கின? அம்மா 25,000 ரூபாமா. செல்வம், நீ என் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க, நிர்மலாக்கு அம்மாக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க. மாணிக்கம், நீ சுயமா தொழில் செஞ்சு சம்பாதிச்சு எனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களை எல்லாம் காப்பாத்தின காலத்துல என் புள்ள வளர்ந்து பெரியவனாக்கி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சேன்ப்பா. ஆனா இப்ப எனக்கு நகையே வாங்கி கொடுத்துருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணே, நாளை காலையில நம்ம பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கோம். லோன் விஷயமா மேனேஜர் வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு போகணுமா? ஆமாண்ணே, வர சொல்லியிருக்காரு. நாளைக்குன்னா என்னால் வர முடியாத. இந்த ஆர்டர் விஷயமா சரக்கு எடுக்கணும், வெளியூர் போய் 4-5 பார்ட்டிங்கெல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லைண்ணே, அவங்க வர சொல்லும் போது நம்ம போகலைன்னா அப்புறம் இழுத்தடிப்பாங்க. பேசாம போயிட்டு வந்துடலாமே. அப்போ ஒன்று செய், சரவை கூட்டிட்டு நீ பேங்க்குக்கு போயிடு. சரிண்ணே. அப்புறம் லாரி வாங்க போகிறோம். சுந்தரம் சாருக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? டேய், இதை சொல்லி தான் ஆகணுமா? அவன் கிடக்குறான், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாண்டா. என்னம்மா பேசுற? இவ்வளோ பெரிய விஷயம் அவர்கிட்ட சொல்லனா நல்லா இருக்குமா? சொல்லிதான் ஆகணும். என்னடா நீ யோசனை இல்லாம பேசுற? லாரி பொறுப்பை நம்ம மாணிக்கத்திட்ட விட்டுட்டு அவர் வெளியூர் போயிருக்காரு. அவர் வெளியூர்ல இருக்கும்போது நாம சொந்தமா லாரி வாங்கினா அவர் என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டாரு. சுந்தரம் சார் அந்த மாதிரிலாம் தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாம பேங்க்ல லோன் போட்டு தானே லாரி வாங்குறோம். இது சொன்னா என்ன தப்பு? அண்ணே, இது தப்பு. முதல்ல சுந்தரம் சாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. மாணிக்கம், இவன் எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியாதான் பேசிட்டு இருப்பான்ப்பா. இவன் பேச்செல்லாம் கேட்காத. இத பாருப்பா, மனுஷன் புத்தி எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்பதான் லாரி ஆபீஸ் பொறுப்பை கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள சொந்தமா லாரி வாங்குறானேன்னு சுந்தரம் மனசுக்குள்ள நிச்சயமா நினைக்க தாண்டா செய்வாரு. வம்பை எதுக்குடா நாமளே விலை கொடுத்து வாங்கணும்? ஏமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும். அதை இப்ப சொல்றதுல என்ன தப்புன்னு தான் எனக்கு புரியல. அது அவர் வந்ததுக்கு அப்புறம் பக்குவமா சொல்லிக்கலாம். மாணிக்கம், நீ உன் வேலையை பாருப்பா, அவன் கிடக்குறான். சரிம்மா, நான் ஒன்றும் இப்போ சொல்ல மாட்டேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. சரிப்பா. மாணிக்கம், 2 பேரும் ஒன்னா கிளம்பிட்டீங்களா? நான் இங்க ஒத்தையா கிடக்கணும். என்னம்மா, இதுக்கு தானே சொன்னேன் நீங்களும் வந்து எங்க கூட அந்த வீட்லயே இருங்கன்னு. கேட்டா நீங்க தான் ஜோசியா ஜாதகம் அது இதுன்னு சொல்றீங்க. என்னப்பா பண்றது? பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, அதுபடி கேட்டு நடந்துதானே ஆகணும். என்ன ஜோசியம்?